ஹே ஹாய் பார்ட்னர், திஸ் இஸ் ஆரம். நான் ரீசெண்டாக என் வேலையை குவிட் பண்ணிவிட்டு இன்னொரு ஜாப் போகலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ரேண்டமாக ஜாப்பை பற்றி நிறையா வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றியே சில வீடியோஸ் பார்த்துருந்தேன். அந்த வீடியோ என்னென்னா, Near the Mumbai airport on Tuesday. Take a look. ஏர் இண்டியாவில் 2200 வேகன்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த வேகன்சிக்காக 25,000 பேர்கிட்ட அந்த வேகன்சிக்கு அட்டன் பண்ண போயிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு நியூஸ் பாருங்கள். இது வந்து பஞ்சாபில் நடந்தது. வெறும் 10 வேகன்சிக்காக 1800 பேர்கிட்ட அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கிராஜுவேட்ஸோட எண்ணிக்கை இயர் ஆன் இயர் 1-2% வந்து கூடிக்கிட்டே தான் இருக்குது. பட் இன்னுமே மேக்ஸிமமான பீப்புள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக பதிவு பண்ணி வச்சுட்டு இன்னும் அந்த வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும் முக்கால்வாசி பேர். பட் இதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. எம்ப்ளாய்மெண்ட் ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணம் நிறையா இருக்குது. ஆனால் மோஸ்ட் காமனான 2 விஷயம் என்னென்னா, லேக் ஆஃப் ஸ்டார்ட் அப் அண்ட் லேக் ஆஃப் ஸ்கில். அதை கேப்னு சொல்லலாம் ஸ்கில்லில். நம்மளையும் தப்பு சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆக்சுவலாக நம்ம கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதுனால நம்மளுக்கு வேலை கிடச்சிருமானா கண்டிப்பாக அதுவும் கிடைக்க போகிறதும் இல்லை. மேக்ஸிமமான பீப்புள் வந்து கவர்மெண்ட்டு தான் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. மேபி இருக்கலாம், அது மட்டுமே ஒன் ஆஃப் த பார்ட் கிடையாது. நம்ம வேக்கண்ட்டுக்காக, அதாவது நம்ம ஜாபுக்காக நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் நம்மளோட சேலரியும் சரி, நம்மளோட லைஃப் ஸ்டைலும் சரி, எல்லாமே இருக்க போகுது. இதை படித்து பாருங்கள். ஆக்சுவலாக டாட்டாவில் வந்து 80,000 வேக்கன்சி கிட்டே இருக்குது. இது ஏன் இன்னும் வந்து நிரப்ப முடியல அப்படின்னா, காமனாக ஒரு ஸ்கில் கேப் வந்து இதுக்கு இடையில இருக்குது. இந்த ஸ்கில் கேப்பை நம்ம அட்லீஸ்ட் நம்ம வேக்கண்ட் இல்லாத எல்லாருமே ஃபில் பண்ணால் கூட நமக்கு வேகன்சி ஈஸியாகவே கிடச்சிடும். பிகாஸ் ஆஃப் 80,000 வேகன்சி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனி சொல்லியிருப்பேன். அவங்க வெறும் 2200 வேகன்சி வச்சுருக்காங்க. 25,000 பேர் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் 80,000 வேகன்சி இருக்குது. நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் முயற்சி பண்ணலாம். பட் இன்னுமே நம்ம வந்து வேக்கண்ட் இல்லை என்னோடய திறமைக்கு தான் நம்ம வேகன்சி தொலைவணுமே தவிர, நம்ம படித்ததுக்கு தொலைவணும் அப்படின்னா ரொம்ப மினிமனால ஜாப் தான் கிடைக்கும். அது கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் கவர்மெண்ட்டை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். ஸ்கில்லுன்னு சொல்கிறீங்க. ஓகே, கரெக்டு தான். என்ன ஸ்கில் நான் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான். என்ன ஸ்கில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் ஃபஸ்ட்டு. நம்ம என்ன ஸ்கில் இருந்தாலும் இல்லைனாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்கில் டெவலப் பண்ணலாங்கிறது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் அதை டிஃபைன் பண்ண முடியும். நம்ம இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்ம என்ன போகணும்னு நினைக்கிறோம். நான் ஃபினான்ஷியல் செக்டர் சூஸ் பண்ண போகிறேன்னா, இல்லை ஐடி செக்டர் சூஸ் பண்ண போகிறேன்னா, இல்லை ஆட்டோமொபைல் சூஸ் பண்ண போகிறேன்னா, இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரா, எலக்ட்ரானிக் இன்ஜினியரா, இதை டிஃபைன் பண்ணி தான் உங்களோட ஸ்கில்லை டிஃபைன் பண்ண முடியும். சரி யாரும் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பராக இருக்குது. என்னோடய ஸ்கில், அதாவது நான் இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னோடய ஃபுல் ஸ்டாக் டெவலப்பிங் ஸ்கில்லும் நல்லாயிருக்கு. அடுத்தது நான் என்ன பண்ணட்டும், எனக்கு கூட நிறைய வேலை வேணும். இப்போ என்ன பண்ணுறது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, இது ரெண்டுமே இருந்தாலும் கூட மூணாவதாக ஒன்று தேவைப்படும். என்ன அப்படின்னா, நெட்வொர்க்கிங் இல்லை அப்படின்னா மேக்ஸிமமான நெட்வொர்க்கிங் இருக்கிற பீப்புள் இப்போது வேலையில் தான் இருப்பாங்க. நெட்வொர்க்கிங் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. நெட்வொர்க்கிங் இல்லை அப்படின்னா அந்த நெட்வொர்க்கிங்கை டெவலப் பண்ண நம்ம கண்டிப்பாக எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். அந்த நெட்வொர்க்கிங் டெவலப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ ஒர்க் பண்ணணும். பேசிக்காக ஒரு வேலைக்கு நம்ம போய் ஃபஸ்ட்டு ஒரு கம்மியான சம்பளமாக இருந்தாலும் அங்கே போய் ஜாயின் பண்ணணும். அங்கே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே சில பீப்புள்ஸ்லாம் நீ மீட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரீட்டைல் ஃபீல்டு எடுத்துக்கோங்க. ரிச் பீப்புளெலாம் மேக்ஸிமம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர்ஸும் இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி பர்சன்ஸ்கிட்டையும், இல்லை வேறு ஒரு செக்டரை சேர்ந்த ஒரு பர்சன்ஸ்கிட்டையும், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட நீங்கள் நெட்வொர்க்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க மேபி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதிலேருந்து ஒரு 10,000 சம்பளம் வாங்கினீங்கன்னா கூட ஈஸியாக 25,000க்கு நீங்கள் ஜம்ப் ஆயிடலாம். வெயிட் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது ப்ரோ. கடைசியாக என்ன தான் ப்ரோ சொல்ல வரீங்க? அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் இல்லை. பட் ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த அளவுக்கு நமக்கு இருக்குது. நமக்கு தேவையானது ஸ்கில்லும் நம்மளோட நெட்வொர்க்கிங்கும் மட்டும்தான். கசகசன்னு வீடியோவை நான் பெருசாக இழுத்துட்டு போய் உங்களை வந்து நான் பேர்ன் அவுட் பண்ண விரும்பல. ஸ்விக்கியோ சொமேட்டோவோ இல்லை எனி அதர் ஒர்க், ஆட்டோ ஓட்டுறதோ இல்லை வந்து ஒரு பானிபூரி கடை வைக்கிறதோ, இந்த மாதிரி என்ன வேணால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை டெவலப் பண்ணணும், கொஞ்சம் ஏர்ன் பண்ணணும். அதிலேருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போயிடலாம். ஏன் ஏதோ ஒரு வேலை அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நான் படித்ததுக்கு தான் வேலைக்கு போவேன் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்கில் இருக்கணும். இருந்துச்சுன்னா யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை. பட் உங்கள்கிட்ட ஸ்கில்லே இல்லை, நான் படித்ததுக்கு தான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாம் நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்னோடய ஜாப்பை குவிட் பண்ணிவிட்டு இன்னொரு ஜாபுக்கு போக தான் போகிறேன். ஸோ அதனால் எனக்கு இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றியும் பேசணும்னு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ போட்டேன்.
நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள்